வெல்கம் டு சரசு சமையல். வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்ப்போம். இன்னைக்கு உங்களுக்கு நான் பிரெட் பக்கோடா எப்படி செய்யறதுன்ட்டு செஞ்சு காட்டுறேங்க. இப்போ அதுக்கு வந்து ஆயில காய வச்சுட்டு நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ பிரெட் பக்கோடாவுக்கு நான் வந்து ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேங்க. இப்போ நான் வந்து இது தண்ணியில் ஒன்று ஒன்றா லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நல்லா வந்து தண்ணியை பிழிஞ்சு எடுத்துருங்க. இன்னொரு பவுலில் போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள விட்டாதீங்க. போட்ட உடனே ஒரு செகண்டில் எடுத்துட்டு அந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சிருங்க. இதை வந்து நம்ம நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுலாம். பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்க்குறேங்க. பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. மிளகாத்தூள் தேவைக்கு சேர்த்து நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடலை மாவு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அரிசி மாவும் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாங்க இதுக்கு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் ப்ரெட்டை நல்லா நனைச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த தண்ணியே போதுமானது. இப்போ கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேங்க. போதும். ரொம்ப குழகுழப்பாக பிசைஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளோதாங்க. இதை பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பக்கோடாவா கையில் அப்படியே உதுத்தி விட்டுருங்க. நீங்கள் கிள்ளி போட்டாலும் நல்லா வரும். போடும்போது அடுப்பை குறைச்சிங்க. பாருங்க, அப்படியே பெரட்டி விட்டுணும். இன்னும் ஒரே நிமிஷம் நல்லா செவந்தோடனே எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நான் முதல்ல கொஞ்சம் ஊற்றி விட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் பீஸாக போடுறேன். நீங்கள் இந்த மாதிரி போடலாம். மாவு மட்டும் பாருங்கள், இது மாதிரி நல்லா கெட்டியாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக செவந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், வித்தின் 10 மினிட்ஸில் நம்மளோட பிரெட் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டீ டைம் ஸ்நாக் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மழை நேரத்தில் நிறைய பேர் இப்போ வெளியில் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கோம். அதுவும் சென்னையில் இருக்கவங்கலாம் கேட்கவே வேண்டாங்க, அவ்வளோ மழையாக இருக்குது. இருந்தாலும் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்படும் போது நம்ம வீட்டில் எப்படி இருந்தாலும் ப்ரெட் இருக்கும் இல்லைங்களா, ப்ரெட்டு வச்சுட்டு இந்த மாதிரி பக்கோடா ஈஸியாக பண்ணி கொடுக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் எங்ககிட்ட கிடைக்குங்க. தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.